ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மரவள்ளி கிழங்கு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் துவரம் பருப்பு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. அதை ஊற வச்ச தண்ணியை இருத்திட்டு வச்சுருக்கேங்க. அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு 2 கப் எடுத்திருக்கேன். கிழங்கு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவலாக கூட போடலாம், இல்லை கிழங்கு ஜாஸ்தியாகவும் பருப்பு ஒரு 1/2 டம்ளர் கூட சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். வடை பக்குவத்துக்கு குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. கிழங்கு வடைக்கு அரைச்சி வச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 திங்ஸ் சேர்க்கணும். ஒன்று ஆனியன், இன்னொன்று கொத்தமல்லி தழை. அதை இப்போ நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம வடை போட்டுடலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவையான சைஸில் நம்ம வடை போட்டுக்கலாங்க. கரெக்டாக கெட்டியாக அரைச்சிட்டோம்னா நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ போட்டுடலாம் வடை. நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். நீங்கள் காரத்துக்கு சிகப்பு மிளகாய் மட்டும் சேர்க்கலாம், இல்லை பச்சை மிளகாய் ஏதோ ஒன்றா கூட சேர்க்கலாம், இல்லை 2 மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். கிழங்கோட அளவும் அப்படி தான் கூட்டி குறைச்சி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போடலாம். ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒவ்வொன்றா. இன்னும் வேகணும். நம்ம திருப்பி மட்டும் இப்போ போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். வேகட்டுங்க, பார்க்கலாம். வடை வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மரவள்ளி கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்கு. எவ்வளோ சட்னி இருந்தாலும் இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கெல்லாம் நம்மக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.